எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரித்திக் டைரக்டர் பேசுகிறேன். போன நிகழ்ச்சியில் டயல் எம் ஃபார் மர்டர் அப்படிங்கிற படத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் லேடி வேனிஷஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹிச்காக் அவருடைய வாழ்க்கையை ரெண்டு விதமாக பிரிக்குவோம். ஒன்று பிரிட்டிஷில் அவர் வாழ்ந்த காலம், இன்னொன்று அமெரிக்காவில் அவர் வாழ்ந்த காலம். பிரிட்டிஷில் அவர் இருந்த காலத்தில் அவர் பண்ண படங்கள் யங் அண்ட் இன்னசென்ட், தி மர்டர், பிளாக்மெயில், லார்ஜர் அண்ட் சாக்கர், தி ஃபார்மர்ஸ் ஒய்ஃப், நம்பர் 17, ஜமைக்கா இன், 37 ஸ்டெப்ஸ், த மேன் ஹூ நோஸ் டூ மச், த லேடி வேனிஷஸ். இந்த படத்தோடைய பேஸ் அட்வென்ச்சர், சஸ்பென்ஸ், ரொமான்ஸ். இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த படம் அமைஞ்சது. பிற்காலத்தில் இதை ஹிச்காக் அவர்கள் ஃபார்முலாவை வச்சுக்கிட்டார். அதை தான் பிற்காலத்தில் ஹிச்காக்கிசம் அப்படின்னு நேம் பண்ணாங்க. இந்த கதை வீல்ஸ் பெயின் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி நாவல்ல இருந்து அடாப்ட் பண்ணது தான். இந்த கதை என்ன, இந்த கதையோட பேக்ரவுண்ட் என்ன, இதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் உங்ககிட்ட நான் கொண்டு வரேன். 1938 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூரோப்ல இருந்து லண்டனுக்கு ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினுக்குள்ள நடக்கிறது தான் இந்த கதை. இதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு. அதை எழுதினது அகதா கிறிஸ்டி, த மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் இஸ் அ வெரி prestigious train which is running from London to யூரோப்பியன் யூனியன், EUன்னு சொல்லலாம். அதில் நடந்த ஒரு கொலையை பற்றி அவங்க எழுதியிருப்பாங்க. பட் அதை பற்றி இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணல. இந்த கதையை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஃப்ராய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவங்க ஒரு ஓல்டு லேடி. அவங்க யூரோப்ல இருந்து லண்டனுக்கு போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஐரிஷ், இந்த படத்தோடைய ஹீரோயின். இவங்க ஒரு கல்யாணத்துக்கோசரம் லண்டனுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த படத்தோடைய ஹீரோ பேரு கில்பர்ட். அவர் ஒரு மியூசிஷியன். அவரும் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கார். இது போக ரெண்டு கிரிக்கெட் லவர்ஸ். இங்கிலாந்து இஸ் த பர்த் பிளேஸ் ஃபார் கிரிக்கெட். அதனால இங்கிலாந்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிரிக்கெட் கேம் ரொம்ப இஷ்டம். அந்த கேரக்டரையும் ஹிச்காக் அவர்கள் ரொம்ப நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி கையாண்டிருப்பார். நெக்ஸ்ட் ஒரு மெஜிஷியன் குரூப். அந்த மெஜிஷியனுக்கோசரம் ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க அவங்க மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிறதுக்கு. அது போக ஒரு டாக்டர், ஒரு நன். இவங்க எல்லாமே இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல ட்ரெயின் ஸ்டாப் ஆகும். அது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இது ட்ராக் மேல ஃபுல்லும் பனி படந்தும் ஸ்னோ ஃபாலிங் இருக்கும். அதனால ட்ரெயின் மூவ் ஆகாது. அப்போ ட்ரெயின்ல வரக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ஒரு ஹோட்டல்ல அகாமடேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோட்டல்ல அன்னைக்கு நைட் ஒரு சிங்கர் ஒரு மியூசிக்கை வாசிக்கிறார். எக்ஸ்பெக்டடாவோ அன்எக்ஸ்பெக்டடாவோ அந்த சிங்கர் இறந்து போயிடுறார். நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஸ்னோ ஃபுல்லு கிளியர் ஆனதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பேசஞ்சர்ஸும் ட்ரெயினுக்குள்ள போறாங்க. ஃப்ராயை கொல்லறதுக்கு அந்த இடத்துல ஒரு சதி நடக்குது. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க தள்ளி விட்ட ஒரு மீன் தொட்டி ஃப்ராய் மேல விடாம ஐரிஷ் அப்படிங்கிற ஹீரோயின் மேல விழுந்துருது. ஹீரோயின் கொஞ்சம் தலை சுத்தி போயிடுது. ஃப்ராய் அவங்கள கைத்தாங்களா பிடிச்சு கம்பார்ட்மெண்ட் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன் ஃப்ராயை கொலை பண்ணணும், இந்த ஃப்ராய் யார் அப்படிங்கிறத ஃபைனல்ல தான் ரிலீவ் பண்றார் ஹிச்காக் அவர்கள். அப்படி ட்ரெயின்ல டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் தலையில அடிபட்டதுனால தூங்கிடுறாங்க.
எழுந்திருக்கிறாங்க. ஃப்ராய் அவங்கள கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஹெர்பல் டீ வாங்கி தராங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஹெர்பல் டீ பேக்கெட்டை கொடுத்து டீ போட்டு தர சொல்கிறாங்க. 2 பேரும் டீ குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஐரிஷ், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க காதல சரியாக விளையாடு, அதனால அங்கே இருக்கிற கண்ணாடியில் ஃப்ராய் அப்படிங்கிறது எழுதி. டீ குடிச்சிட்டு 2 பேரும் அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஐரிஷ் ஹீரோயின் தூங்கிடுறாங்க. எழுந்து பார்த்தா தனக்கு முன்னாடி இருந்த ஃப்ராய் அங்கே இல்லை. இப்போ அந்த ஹீரோயினுக்கு ரொம்ப சஸ்பிஷனாக இருக்கு. காரணம் ஏன்னா ட்ரெயின் எங்கேயுமே நிற்கலை, ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எப்படி வந்து அந்த ஃப்ராய் காணாத போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஸ் தேர் எனி இங்கிலீஷ் லேடி ஹியர் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, நோ இங்கிலீஷ் லேடி இஸ் ஹியர், வி ஆர் ஒன்லி ட்ராவலிங் வித் யூ அப்படிங்கிறாங்க. இந்த கேரேஜஸ் ஃபுல்லாக போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ அந்த ஹீரோ வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர்றார், கில்பர்ட். அந்த ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த சொல்வார். சொன்ன உடனே அந்த ஹீரோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியன் கேரேஜுக்கு போறாங்க. அந்த மெஜிஷியன் கேரேஜை பார்க்கும்போது அங்க ஃப்ராயோடைய கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடி தான் ஃப்ராய் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஐரிஷ் சொல்றாங்க. அந்த கண்ணாடியை அந்த மெஜிஷியன் ஸ்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு வராங்க. கேன்டீனுக்கு வரும்போது அவங்க அந்த கிளாஸ்ல ஃப்ராய்னு எழுதினதை அந்த ஹீரோயின் காட்டுறாங்க, பாருங்க. அந்த கேன்டீனை கிளீன் பண்ணும்போது அவங்க கொடுத்த ஹெர்பல் டீயோடைய லேபிளை காட்டுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹீரோ கன்வின்ஸ் ஆயிடுறாரு, இவங்க கண்டிப்பாக இவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் பிளாட் என்ன, எதுக்கோசரம் ஃப்ராயை வந்து அவங்க எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ஐரிஷ் அண்ட் கில்பர்ட் 2 பேரும் முனைகிறாங்க. அந்த கதையோட பிளாட் என்ன அப்படிங்கிறத பற்றி இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரெயினில் ஒரு டாக்டர் அவங்களோட ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. அந்த டாக்டர் கிட்ட போய் இவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது உண்மை, ஃப்ராய் அப்படிங்கிறவங்க இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் சந்தேகப்படுறீங்க இல்லையா, ஒரு குரூப் அவங்கள வந்து எங்கேயோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு, வேற யாரும் இல்லை, அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனாக உண்மையை கன்ஃபஸ் பண்ணிக்கிறார். பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நன் அவங்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற நன்னை கூப்பிட்டு ஒரு தூக்க மாத்திரையை கலந்து இவங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. பட் நன் அந்த தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்காததுனால இவங்க வெறும் டீயை சாப்பிட்டுட்டு அவங்களுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து மயங்கி விடுற மாதிரி அந்த டாக்டர் முன்னாடி நடிக்கிறாங்க. ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போதே கில்பர்ட் அந்த லேடியை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் ஜன்னல் வழியாக போய் அந்த லேடியை கண்டுபிடிச்சிட்டு அந்த லேடிக்கு பதில் அந்த லேடி மாதிரியே இருக்கிற இன்னொரு ஆளை கம்ப்ளீட்டாக உருவமே தெரியாமல் டைப் பண்ணி அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சிடுறாங்க. அந்த லேடியை ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன் வந்தவுடனே இறக்குறாங்க. இறக்கி அந்த டாக்டர் அவங்க ஹேரை பார்த்த உடனே இது ஃப்ராய் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அந்த டாக்டர் வந்துட்டு இவங்க பார்டருக்கு, லண்டன் பார்டர் பக்கத்தில் போகிறவங்கள பார்டரில் இருந்து வேற இடத்துக்கு இவங்களை டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. அப்படி டைவர்ட் பண்ணி விடும்போது ஃப்ராய் கிட்ட ஐரிஷும் கில்பர்ட்டும் கேட்குறாங்க, நீங்கள் யார், உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃப்ராய் ஒரு உண்மையை சொல்கிறாங்க. ஷீ இஸ் அ ஸ்பை, ஷீ இஸ் ட்ராவலிங் டுவோர்ட்ஸ் லண்டன் அப்படிங்கிற உண்மையை அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஃப்ராயை இறக்கி விட்டு அவங்க சேஃபாக ஓடி போகிறாங்க. அப்போ போகும்போது ஒரு டியூன், இந்த டியூனுக்குள்ளே தான் இந்த சீக்ரெட் கோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கில்பர்ட் கிட்ட சொல்லிட்டு அவங்க இறங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி ஹிட்ச்காக் அவர்கள் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் லண்டனுக்கு போனோடனே அந்த ஃப்ராயை தேடிட்டு இவங்க போகிறாங்க. போகும்போது அந்த டியூனை
மறந்த உடனே அவர் சுற்றி பார்க்குறாரு, எங்கடா இந்த ஃப்ராய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு டியூன் கேட்குது பியானோவில். இவங்க 2 பேரும் அங்கே போய் பார்க்குறாங்க, ஃப்ராய் இங்கே இருப்பாங்க. இப்படி கதையை முடிச்சிருக்காங்க. இந்த கதை ஸ்டோரி வேல்யூ இஸ் வெரி குட். ஒரு கிட்டத்தட்ட 1980 லண்டன் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படத்தை போட்டு பார்த்துட்டு ரொம்ப பெரிய ரிவ்யூ எழுதினாங்க. எவ்ரி ஃப்ரேம் இஸ் கனெக்டிங் டு த அனதர் ஃப்ரேம். ஒரு சிங்கிள் ஃப்ரேமை நம்ம மிஸ் பண்ணா கூட என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த படம் வந்து பார்த்த திருப்தி இருக்காது. அவ்வளோ அழகா ஒரு திரைக்கதையும் சரி, ஒரு காட்சி அமைப்பும் சரி அமைச்சிருக்காரு. நான் சொன்ன மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் 1974 தான் ஃபர்ஸ்ட் வருஷன் வந்தது. அதை ப்ரொடியூஸ் பண்ணவர் லார்ட் மவுண்ட்பேட்டனுடைய மாப்பிள்ளை. அதுக்கு ரைட்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அகதா கிறிஸ்டி. அந்த ட்ரெயினோடைய அமைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரைட்ஸ் கொடுத்தாங்க. பட் இது அதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய வெஞ்சர். அந்த ட்ரெயின்குள்ளேயே இந்த கதையை முடிச்சிருப்பார். ரொம்ப அற்புதமான காட்சி அமைப்பு, ரொம்ப அற்புதமான திரைக்கதை, ரொம்ப அற்புதமான ஒரு கதை. பட் இன் டெப்த் நீங்கள் இந்த கதையில் போய் பார்த்தீங்கன்னா, கில்பர்ட்டோ ஐரிஷோ மெயின் கேரக்டர் கிடையாது. ஃப்ராய் அந்த ஓல்டு லேடி தான், ஷீ இஸ் த மெயின் கேரக்டர். அந்த ஓல்டு லேடியை பேஸ் பண்ணி தான் தி என்டையர் ஸ்கிரிப்டை ரிவால்வ் பண்ணியிருப்பார் ஹிச்காக் அவர்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த படத்தை மிக அற்புதமாக ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஹோட்டலில் எல்லா பேசஞ்சர்ஸும் தங்குவாங்க. அன்னைக்கு நைட் ஒரு மியூசிக் கன்சர்ட் நடக்கும். அந்த மியூசிக் கன்சர்ட்டை ஃப்ராய் அவங்க ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. பட் அந்த மியூசிஷியன் கொல்லப்படுவார். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃப்ராய் கொண்டு வந்த மியூசிக்கை தான் அவர் வாசிக்கிறார். அதோடைய மீனிங் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அவரை டார்ச்சர் பண்ணி கொன்னுடும். அந்த சீக்வன்ஸையும் ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணியிருப்பார் ஹிச்காக் அவர்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் வேற ஒரு படத்தை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி. Jimmy Stewart is the man who knew too much. If you tell even one word of what Wiberna whispered to you in the marketplace, your little boy will be in serious danger. Murder is no way to start a vacation.